நீ இந்த காலத்துல மௌனமா இருக்க வேண்டாம், நீ செயல்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது இவங்க செய்யறாங்க, நான் சட்டத்தை மீறி பிரவேசிக்க போறேன், சட்டத்தை மீறி அந்த சட்டத்தை உடைத்து உள்ளே போகிறேன். சட்டத்தை உடைப்பதற்கு ஒரு தைரியம் தேவை. ஆமா, பிசாசின் வல்லமையை உடைப்பதற்கு ஒரு தைரியம் தேவை. கர்த்தர் அப்ப அந்த தைரியத்தை எது உண்டாக்குது? தேவனுடைய பிரசன்னம் உண்டாக்குது. பிரியமாவுல அதை வாசிக்க விரும்புகிறேன். 4 அதிகாரம் 15-16 வாசிக்கும் போது, அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்க யூதரெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். ஆமா, ஈரான் தெக்ரான் சொல்றோம்ல, அந்த பகுதி தான் சூசான். இந்த சூசான் பகுதியில எங்களுக்காக ஜெபியுங்கள். அப்ப 3 நாட்கள் ஆமா அல்லும் பகலும் உபவாசம் பண்ணுங்கள். அதே போல நானும் என்னுடைய தாதி மாதரும், நானும் என்னுடைய பணிவிடைக்காரரும், நானும் என்னுடைய ஒர்க்கர்ஸும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். 3 நாட்கள் எதுக்கு ஜெபிக்க போறோம் அப்படின்னா, ராஜாவை பார்க்க, சட்டத்தை உடைத்து விட்டு ராஜாவை பார்க்க. என்ன சார், அவருடைய மனைவி தானே, பார்க்க முடியாதா? இல்ல, அவர் மனைவி தானே, சட்டத்தை உடைத்து பார்க்க முடியாதா? சட்டத்தை உடைத்து பார்க்க முடியாது. ஏனால் அது ஒரு எழுதப்பட்ட சட்டமா இருக்கிறது. எழுதப்படாத சட்டம் அல்ல, எழுதப்பட்ட சட்டம். அப்ப ராஜாவுடைய செங்கோலை நீட்டினா மட்டும்தான் உள்ள போக முடியும். இப்ப பார்க்கும் பொழுது அப்ப நீரும் சூசானில உபவாசம் பண்ணுங்க, அல்லும் போல் உபவாசம்